வணக்கம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டியதில்லை, எதுவும் வேண்டியதில்லை. மனமது செம்மையானால் மந்திரமோ அல்லது ஜெபமோ வேண்டியதில்லை. மனது செம்மையானால் மட்டும்தான் மந்திரம் வேண்டியது, ஜெபிக்க வேண்டியதில்லை. யார் பின்னாடியும் பின்தொடர வேண்டியதில்லை. மூட நம்பிக்கை வேண்டியதில்லை, இராது. மனது செம்மையானால் மூட நம்பிக்கைக்கு இடம் இல்லை. மூட நம்பிக்கையும் வராது, யார் பின்தொடர்பும் வராது. பிறர் பின்தொடர்வது அது ஒரு அடிக்ட், அது ஒரு டிசீஸ், மனசார்ந்த டிசீஸ் தான். நீயே பிரம்மம், நீயே இறை பிரம்மம். உன்னை நீ உணர்ந்தால் நீதான் பிரம்மம். பிறர் பின்னாடி எதுக்கு? பிறர் பின்னாடி செல்ல வேண்டியதில்லை, மந்திரம் ஜபிக்க வேண்டியதில்லை, ஒன்றுமில்லை. நீ இறை பிரம்மம், நீதான் இறை பிரம்மம், இறை பிரபஞ்சம். ஆனால் சில சமயம் சில அவங்க பாவம், அவங்களுடைய நிலை வேற, இதை பின்தொடர்ந்துக்கிட்டே சொல்கிறாங்க. ஒரு மூட நிலை, ஒரு அடிக்ட் நிலை சென்று அவங்க எங்கே போனாலும் பின்தொடர்வது. சில பேர் விவரமாக இருக்காங்க, அவர்களை வைத்து அந்த பண நிலையை அடைவதற்கு இப்படிப்பட்ட நபர்களை பயன்படுத்தி அவர்கள் அந்த பிழைப்பு நடத்துகிறார்கள். சில பேர் அன்றண்ட நாளைக்கு உள்ள பொழுது போகட்டும் என்று பின்தொடர்கிறார்கள். ஒன்று அடிக்டாக இருக்கணும், இல்லாட்ட மூட நம்பிக்கையாக இருக்கணும், இல்லாட்ட பைசா நோக்காக இருக்கலாம். இந்த மூன்று தான் பின்தொடர்வதற்கு தொடர் நிலையாக இருக்கிறது. ஆனால் நீயே பிரம்மம், நீயே அனைத்தும். நீ இறை பிரம்மமாக இருக்கும்போது இன்னொருவரை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, வராது, அவசியமே இல்லை. மந்திரமே செய்ய வேண்டியதில்லை. மனம் அது செம்மையால் மந்திரம் செய்ய வேண்டியதில் இருக்கும்போது பின்தொடர வேண்டிய அவசியம் எங்கே வருது? ஏன் வருது? வராது. அதை திருவண்ணாமலையில் ஒரு நிகழ்வுல இது பாருங்க, பின்தொடர்றாங்க. அந்த அம்மாவே பாவம் அப்ராணியாக இருக்குது, அதை போட்டு பின்தொடர்ந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு பொழுத போய்கிட்டு இருக்காங்க.